ஹலோ மக்களே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாங்க ஒரு 3 நாள் கழித்து நான் இப்போ தாங்க குளித்தேன். எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் குளிக்காமல் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ தாங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்கேன். அப்புறம் நைட்டெல்லாம் தூங்காமல் பிள்ளையே பார்த்துட்டு இருந்ததுனால இருந்தேன். இப்போ என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஒரு வாரத்தில் வலி வரலன்னா வந்து ஒரு வாரத்தில் குழந்த பிறக்கல வலி வரல அப்படின்னா அவங்களே வந்து ஜெல்லை மருந்தா அதெல்லாம் வச்சு வலி வர மாதிரி அவங்க வந்து பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து குழந்த வந்து மூச்சு திணறல் ஏற்படும், ரொம்ப நாளைக்கெலாம் வந்து வச்சிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நேற்று வந்து பெரிய டாக்டர் வந்து சொன்னாங்க. நாங்கள் 1 or 2 days 3 days நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து சுயப்பிரசவத்துக்கு நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம். அது அப்படி இல்லை, வலி ரொம்பலாம் வலியே வரல அப்படின்னா நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவை பார்த்திங்கன்னா இப்போ வந்து வலியே இல்லாமல் ரொம்ப நார்மலாக தான் இருக்கிறா. என்ன நடக்கவே மாட்டேங்கிறாப்பா, நடந்தால் மூச்சு வாங்குது, நெஞ்சு அடைக்குது அப்படின்னு சொல்கிறா. நடக்கவே மாட்டேங்கிறா. நடந்தானா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நடக்கவே மாட்டேங்கிறா. பெட்டில் எனக்கா கோவத்தில் நானும் கண்ணாப்புனான்னு நானும் வந்து ரொம்ப கத்துறேன். நான் ஏன்னா சொன்ன வேலையை ஒரு நடக்கிறது தானே உங்களை வந்து நான் கேட்குறேன். ஒரு நடந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு சுயப்பிரசவம் ஆயிடுச்சு, எங்கள் பொண்ணுக்கு சுயப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாவம் நம்ம என்ன பண்ணுறது, இப்போ நான் என்ன பேச வரேன்னு கூட எனக்கு தெரியல. செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறது எவ்வளோ ரொம்ப பெரிய கஷ்டம் தெரியுமா? காலையில் இருந்து நைட்டில் இருந்து 3 வேலையும் 3 செக்யூரிட்டி மாற்றி அவங்க எனர்ஜிக்கே வந்து கொடுக்கணும் அமௌண்ட்டு. ஆனால் இவங்க ரொம்ப கம்மியான சம்பளத்தில் வந்து செக்யூரிட்டிஸ்லாம் வேலை பார்க்குறாங்க. பாவம் ரொம்ப ஒரிஜினலாக உண்மையாக அவங்க உழைக்கிறாங்க செக்யூரிட்டிஸ்லாம். சரி, அதை விடுங்க. நான் சொல்கிறேன் என்னென்னா, எங்கள் பொண்ணை பற்றி நான் பேசணும், அதுக்காக தான் நான் வந்தேன். இப்போ எனக்கு 1 வாரம் டைம் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏற்கனவே வந்து 11 நாள் ஆயிடுச்சு. ஒரு வாரம், இந்த ஒரு வாரத்தில் வந்து வலி வந்துருச்சுன்னா ரைட்டு. சின்ன பொண்ணாக இருக்கனால அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னே நமக்கு தெரியல. போகிறவன் ஒரு தடவை பார்க்குறானே, பார்த்துட்டு போகணும் தானே. சும்மா திரும்பி பார்த்துட்டு போனால் என்னடா அர்த்தம்? ஒரு தடவை பார்க்குறேன், ஆமாம் சாதனாக்கா தான் உட்காந்துருக்குன்னு தெரியுது. சங்கட குஸ்காவாக ஆக்குறாங்க நம்மளே. கடவுளே, என் பிள்ளைக்கு ஒரு வாரத்தில் நல்லபடியாக வலி வந்துச்சுன்னா பரவாயில்ல. அதனால தான் அதை நான் பார்த்துட்டு உட்காந்து ஐயோ